ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் படத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் மீட் பண்ணுறா. லூ ப்ரப்போஸ் பண்ணி அவனை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முள்ளடி, என்கிட்ட எனர்ஜியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் நான் இப்படி இருக்கனே தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நியூ இயர் ஈவினிங் இப்படியெல்லாம் ஜியா இருக்கவே கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கே அவளை கூப்பிட்டு வந்துட்டா. முதல்ல நீ கொஞ்சம் நேரம் போய் அமைதியாக படுத்து தூங்கு, நான் உனக்காக குக் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிட்றேன்ட்டு ஹீரோ ரூம்ல போய் இவ வந்துட்டு தான் சொல்ல ஆள் ஆல்ரெடி கிளம்பியாச்சு. அதான பார்த்தன்ட்டு ஹீரோயின் குக் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் ஜூனை காட்டுறாங்க. பைபிள இத்தனை நாளும் ரூம் எடுத்து தங்கியிருக்கு, நியூ இயர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான். அதுவும் டின்னருக்கு ஹீரோவோட வெளியே போறேன்னு சொல்ல அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. எனக்கு நீ மகனே கிடையாதுன்ட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ டான்சிங் வீடியோ எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல, சின்ன வயசா இருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் பண்றான்னு பாத்துட்டு இருக்க. ஆமா சூப்பரா டான்ஸ் பண்றாள்னு அப்பா வந்து பார்க்கவும் யார் அவளை சொன்னாங்கன்னு இருக்காங்க. சரிமா நீதான் உலகத்திலேயே பெஸ்ட் டான்ஸருங்கும் போது கிளம்புங்க, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போங்கன்ட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இங்க ஹீரோயின் சமைச்சு முடிக்க கரெக்டா ஜியாவும் எழுந்து வந்துட்டா. இந்த ட்ரிங்க் எல்லாம் கூட ஹீரோ தான் வாங்கி வச்சிருக்கானாமா. நான் இங்க தங்குறதால அவனுக்கு ஏதாவது தொல்லையா இருக்குமோன்னு கேட்கும்போது அவனே என்கிட்ட தான் ரெண்டுக்கு இருக்கான், ஏதாச்சும் நான் சொல்லு அவனை துரத்தி விட்டுருவோம். பத்தாதுக்கு அவன் இன்னைக்கு வர வாய்ப்பே இல்ல. ஒரு புது பொண்ணு கிடைச்சிருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். போன்ல பேசும்போது தான் ஒட்டி கேட்டேன். பரவாயில்ல விடு, நம்ம சாப்பிடுவோன்ட்டு லைட்டா குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க. கியான் ஃபே வர வர ஓவர் அழகாயிட்டு இருக்கே. எனக்கு தெரியாம கெதி யாராவது டேட் பண்றியா? உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்காது, என்னன்னுதான் தெரியலங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒழுங்கா சாப்பிடுன்ட்டு. சரி சொல்லு, மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்கும்போது அவ்வளவுதான் லூவெல்லாம் நான் மறந்துட்டேங்கிறா. ஆனா நீ இன்னும் அவன் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. உன்னை விட அவனுக்கு கம்பெனி தான் முக்கியம்னு என்கிட்ட சொன்னேன். ஆனா இப்ப அதை விட்டுட்டு உன்னை தேடி தானே வந்திருக்கான், என்ன பண்ண போறேன்னு கேட்க அவ்வளவுதான் அழுக ஆரம்பிச்சுட்டா. இதெல்லாம் அரிய வாய்ப்பு, கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு போட்டோ எடுக்க கம்மனடி டெலிட் பண்ணிடின்ட்டு இருக்கா இவ. அப்படியே இந்த பக்கம் ஜூனோட அப்பாவை கட்டேன். இப்பெல்லாம் என்ன கண்டுக்காம ஓவரா டான்ஸ்லயே மூழ்கிட்டேன். ஏதாச்சும் கிழவனுக்கு எது கரெக்ட் பண்ணிட்டியா காட்டுங்க. அவங்க டாங்கியோட டான்சிங் வீடியோ தான் காட்டுறாங்க. இவளை பிடிக்காதுன்ட்டு அவளையே வளைச்சு வீடியோ எடுத்து வச்சிருக்கே. பிள்ளையும் நல்லா தானே இருக்கான்னு கேட்கும் போது உண்மையை சொல்ல போனா அவ நல்ல பொண்ணுதான். ஆனா அவ வெளியூர்காரியா போயிட்டா, அதுவும் அவங்க ஊரு ரொம்ப தூரம். அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலங்கும் போது பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா எந்த ஊரா இருந்தா என்ன, இப்ப நீ அமைதியா படுத்து தூங்குன்னு படுக்க வச்சுட்டு மகனே உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு பச்சை கொடி கட்ட போற அம்மான்னு ஜூனுக்கு அப்பா மெசேஜ் போட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ அப்பான்னு ரிப்ளை பண்ணவன் நம்ம டாங்கியோட சேர்ந்துதான் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். எனக்கு ஹெல்ப் பண்ணி ரேங்க் எல்லாம் உயர்த்த பாக்குறியே, ஃபியூச்சர்லயும் இதே போலன்னு சொல்ல வரும்போது கம்முன்னு விளையாடுடான்ட்டு அவனை தான் பாத்துட்டு இருக்கா. இவளுக்கும் அவனுக்கு பிடிக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜியாவும் செலிப்ரேட் பண்றதுக்காக கரோக்கே வந்துட்டாங்க. பார்த்தா இந்த பக்கமும் ஹீரோவும் கரோக்கேக்கு தான் வந்திருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த சிங்கர் பொண்ணு இன்னைக்கு நைட்டு வேற யாராச்சும் கூட ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு ஹீரோ கிட்ட கேட்க அதெல்லாம் இல்லங்கிறான். அப்ப இதுக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு ஃப்ரெண்டு பையன் சொன்னது வாய மூடுன்னு இருக்கான் ஹீரோ. இப்போ அந்த பொண்ணு வந்து பக்கத்துல உட்காந்துட்டு லீஃபேயோட சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கையை பிடிக்க அவன் எடுத்து விட்டுட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து வேணும்னு ஃப்ரெண்ட்ஸுக இவங்க 2 பேரும் கோத்து விடணுங்கிறதுக்காக ஒருத்தர் கைக்குள்ள இன்னொருத்தர் கையை விட்டு ட்ரிங்க் பண்ண சொல்ல வேணாங்கிறா. இந்த பொண்ணு ஓகே எல்லாம் சொல்லிட வேற வழியே இல்லாம போனை தூக்கிட்டு பேசுற மாதிரி நடிச்சுட்டு ஓடிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜியாவும் பாட்டு பாடிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். லூ கால் பண்ணி பாடிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க இன்னும் கிளம்புற பாடு இல்ல, சோ எங்கேயும் போயிடாதீங்க வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இங்க இவங்களை காட்ட பாட்டு பாடிட்டு ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பிரேக்கப்போட சோகத்தெல்லாம் இதுல காட்டிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு இப்ப டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா குடிச்சிருக்காங்களா 2 பேரும். கரெக்டா 2 பசங்க நான் உங்களை டிராப் பண்றேன்ட்டு ஹீரோயினை ஒருத்தனும் ஜியா ஒருத்தனும் தூக்கிட்டு போக பாக்க கரெக்டா ஹீரோவும் லூவும் வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒருத்தனை அடிச்சு போட ஓடிடுவானுங்கன்னு பார்த்தா அவங்க ஆளு கூப்பிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின்லாம் பயந்துட்டு வா ஓடிடலாங்கிறா. ஆனா ஹீரோ என்னால முடியாதா, இருந்தாலும் வெயிட் பண்ணுவோன்னு நின்னுட்டு இருக்கேன். இவ்ளோ பட வர ஹீரோயின்லாம் பயந்துட்டா. பார்த்தா வந்தது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மச்சான் வந்தது நம்ம ஆளுங்க இல்லைன்னு அவனுக்கு 2 பேரும் ஓடிட்டானுங்க. ஹீரோயினுக்காக தான் இதை ஹீரோ பண்ணிருக்காங்க. அந்த சிங்கர் பொண்ணு நோட் பண்ணிட்டாளா. நீ என்ன மாதிரி பையன் நம்ம ஹீரோயின் கேட்க நல்லா ரொம்ப நல்ல பையன்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முதல்ல நீங்க உள்ள போங்க நான் பின்னாடியே வந்துறேன்ட்டு ஹீரோனை கூப்பிட அவ ஜியா விட்டு வரவே மாட்டா. சரி அப்படியே வாங்கன்ட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் போனை பார்த்துட்டு எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணேன்னு கேட்க அது தெரியாம கால் பண்ணிட்டா வேற ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். சரி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போ, நான் லூ கிட்ட பேச வேண்டியது இருக்குங்க. என்ன நீ ஹெல்ப் பண்ணது என்ன விரட்ட பாக்குறியா? முதல்ல நீ வீட்டுல சேஃபா இல்லாம இவ்ளோ லேட் நைட் உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறான். அடடே என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாரு, நீயும் இங்கதானே வந்திருக்கங்க. பையனும் பொண்ணு வருது வேற, நீ தனியா வர்றது டேஞ்சர். மோந்து பாரு உன் மேல எவ்வளவு கப்படிக்குதுன்னு, இவ்ளோ எதுக்காக குடிச்சேன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப நீ எங்களோட சாப்பிட போறியா இல்ல அவங்களோட சாப்பிட போறியா? நான் சீக்கிரமா ஆர்டர் பண்ணு சொல்லுன்னு ஹீரோயின் கேக்குறா.
நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் கரெக்டான டைமுக்கு நான் வரலனா அந்த பசங்க உன்னை கூட்டு போயிருப்பாங்க. அப்புறம் என்ன, நம்ம நினைச்சு பார்க்காதெல்லாம் நடந்திருக்கும் திட்டிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சூப் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை ஆர்டர் பண்ணலான் இருக்காவ. இப்போ உன் மேல பயங்கர கோவத்துல இருக்க, கொஞ்சமாச்சும் நீ சீரியஸா எடுத்துக்கிறியான்னு ஹீரோ கேட்க, அப்ப சரி நீ நல்லா கோவப்பட்டு முடிச்சிட்டு சொல்ல ஆர்டர் பண்ணணும்னு இவ சொன்னதும் எனக்கு கோவமே போயிடுச்சு. உன்னால எனக்கு டயர்டா ஆயிடுச்சுங்க. இப்பெல்லாம் உன்னோட டெம்பரே மாறிடுச்சே, பரவாயில்ல, இந்தாங்க நீங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. உன் மேல கோவப்பட்டு யாரெல்லாம் திட்டுறாங்களோ அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா சிரிச்சிட்டு இருக்கல. கியான்வே இனிமேலாச்சும் தயவு செஞ்சு கவனமா இருங்கிறான். அவளும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜூனை காட்ட 2 பேரும் எப்படியோ கேம் வின் பண்ணிட்டாங்களா. சந்தோஷத்துல ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கோடா விலகி நின்னுட்டு இருக்காங்க. இங்க இவங்க ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்னு சந்தோஷமா கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் இங்க பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இதுல சாப்பிட்டு இருக்க ஹீரோ வேற தள்ளி விட்டுட்டு சாரி டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜூனும் டாங்கியோவுமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு உன்னோட விஷயம் வேண்டிக்கோன்னு அவ சொல்லும் போது என்னோட விஷயம் என்னவா இருக்க போதுன்னு சொல்ல வர அவ டக்குன்னு வாய் மூடிட்டு சத்தமா சொன்னா அந்த விஷ் நடக்காம போயிடும், மனசுக்குள்ளேயே வேண்டிக்கோன்னு அவன் வேண்டதை பத்தி சிரிச்சுக்கிட்டு அடுத்த ரவுண்ட் கேம விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இவங்களை காட்ட அதான் நியூ இயர் கவுண்ட் டவுன்லாம் முடிஞ்சிச்சல, போ உன் ஃப்ரெண்ட்ஸோட போ, நான் லூ கிட்ட பேசணும்னு ஹீரோவை அனுப்பிவிட சரி பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு ஒன்னா போலான்ட்டு அவனும் வரான். இவங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது மச்சான் அந்த 2 பொண்ணுங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடணும், சோ கிளம்புறேங்கிறான். ஏய் நீ தாண்டா இந்த பார்ட்டிவே ஆர்கனைஸ் பண்ண, இப்ப டக்குனு விட்டு போறேங்க, எனக்கு வேற வழி இல்லடா. அந்த டஃப்பான பொண்ணையும் அவளோட ஃப்ரெண்டையும் நான் தான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போனுங்க. 2ல யாருடா டஃப்பான கேர்ள்னு கேட்கும் போது ஹீரோனை தான் சொல்லிட்டு இருக்கானா. இங்க அவளை காட்ட நீ ஜியாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட, அதுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் ஜியா உன்னோட சேருவானதும் அவன் நல்லா அவனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. ஏன் இப்படிலாம் பண்ணாதரின்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். போதை தெரிஞ்சதோ அவளே என்ன தள்ளி விட்டுருவா. ஆக்சுவலா ஜியா வெளியே டஃப்பான பொண்ணா காட்டிக்குவா, ஆனா அவ எல்லாரை விடவும் ரொம்பவே வீக்கானவ. இத்தனை வருஷத்துல எனக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, பார்த்தா அதுக்கு நானே அவளை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்றான். கண்டிப்பா அவளை லவ் பண்றதால தானே கம்பெனியவே தூக்கி வீசிட்டு வந்திருக்கங்க. சரி கடைசி கேள்வி, நீ அவளை லவ் பண்ணி ஜியா உன்னை வேணவே வேணான்ட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அப்ப நான் அவளை தூரத்துல இருந்து பாத்துப்பேன், அவ என்ன அக்செப்ட் பண்ற வரைக்கும் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, சரி என்னோட டெஸ்ட பாஸ் பண்ணிட்டேன், அவளுக்கு போதை தெரிஞ்சதும் எல்லாத்தையும் அவகிட்ட நானே சொல்றேன் இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அவனோட ஃப்ரெண்டு அப்ப எனக்கு அந்த டஃப் கேர்ள் மேலதான் கிரஷ் இருக்கா, டே அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடான்னு கேட்கும் போது ஹீரோக்கு கோவம் வருது. அவள உனக்கு செட்டே ஆக மாட்டா, உன்னை விட ரொம்ப டஃப்ங்க, பாரு மூஞ்சிலே நல்லா தெரியுது, நான் அவளை கரெக்ட் பண்ணிடுவேன்னு அவ்வளவு பயமாசா இருக்கு, உன் மனசுல ஓடுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறான். இல்ல மச்சான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன், அவள ரிலேஷன்ஷிப்ல சீரியஸா இருக்கவ, உன்ன மாதிரிலாம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவெடுத்துட்டா கடைசி வரைக்கும் அதுலதான் இருக்கணும், சண்டை போட்டாலும் நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும், அவள வேற மாதிரி ரகம்னு ஹீரோனை பத்தி பேசிட்டே இருக்க. அந்த சிங்கர் பொண்ணுக்கு வேற கடுப்பா இருக்கு. இப்ப முடிச்சுட்டு வந்து ஹீரோனை பார்க்க நல்லா தூங்கிட்டு இருக்கலாம். சரி வாங்க போலங்கும் போது அவ பில் பே பண்ண போக ஹீரோவை பே பண்ணிட்டான். ஆனாலும் அது ஃப்ரீயா கிடைச்ச மேலுங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இன்னொரு டைம் மட்டும் இவ்வளவு ட்ரிங்க் பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கிட்டு இப்பலும் ஜியாவை அப்படியே விட்டு போக முடியாதுன்னு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வரப்போறான். ஆனா சோஃபா ஹீரோவோட தாமா, சோ ஹீரோயின் தான் அதுல படுத்து தூங்கணுங்க. இல்ல நீயே தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு இப்படி அவளோட பேசிக்கிட்டே அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்க. இது அந்த சிங்கர் பொண்ணு வெறுப்பா பாத்துட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்து ஜியாவை அவளோட ரூம்ல படுக்க வச்சிட்டு இருக்கேன். லோவை பார்த்துட்டு எனக்கு அவனோட பேசணும்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறா. சரின்னு அவங்க 2 பேரை விட்டுட்டு இவங்க 2 பேரும் வெளியே உட்காந்துட்டு இருக்க. நல்லா வேலை பாக்குறமா, நியூ இயர் அன்னைக்கு பாரு பெட்டு கூட இல்லாம தனியா உட்காந்துட்டு இருக்கேன்னு அவளை கலாச்சிட்டு ஹாப்பி நியூ இயர் நான் தூங்க போறேன்னு போகும்போது என்ன தீதி இப்படி சவுண்டு கேக்குது, சண்டை போடுறாங்கன்னு வந்து பாக்க, ஐயோ சாரிங்க நாங்க வேற ஏதோ நினைச்சு வந்துட்டோம், நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னு இந்த பக்கமா வந்துட்டு ஜியா என்கிட்ட எவ்வளவு அழுது புலம்புனா தெரியுமா, ஆனா இவங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி சேர்ந்துட்டாங்கங்க, அது ஏன்னு தெரியுமா, நீ ஒரு முட்டாள்னதும் போய் தொலைடான்னு அனுப்பி விட்டுட்டு இவ சோஃபாலேயே படுத்துக்கிட்டா. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோ அவங்க 2 பேரும் வரதுக்காக தான் பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் சாப்பிட்டுக்கிட்டே. இப்போ அவங்களும் வந்து மெல்லமா சாப்பிட உட்காந்துட்டு இருக்கேன். ஹீரோயின் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நேத்து நைட் எனக்கு என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லடிங்கிறா. நல்லா நடிக்கிறீங்கடா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பயங்கரமா நடிக்கிறீங்க, இன்னொரு டைம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சோகத்துல சேர்ந்து குடிக்கலான்னு மட்டும் வாங்க, என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நியூ இயரு நியூ பிகினிங் ஆச்சே, ஓனரம்மா இன்னைக்கு என்ன சமைச்சாலும் சரி எனக்காக கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிரு, நான் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் என்னோட ஃபேவரட் ஷர்ட்டை ஒன்று என் ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் அயன் பண்ணி கொடுத்துரு, அப்புறம் பாத்ரூம்ல இருக்க குப்பையும் எடுத்து போட்டுன்னு சொல்லிட்டு போக, என்னடா பாசா நடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்ம ஹீரோயின் திட்டினதும் உண்டையிலெல்லாம் சீக்கிரம் ஃபில் பண்ணிடுவேன் சரியான்ட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து ஜியாவும் லோவும் என்னது 2 பேரும் இவ்வளோ க்ளோஸா இருக்கீங்க, ரொமான்ஸ்லாம் எட்டி பக்கம் போலேன்னு ஓட்டவும் வாயை மூடிட்டு சாப்பிட்றீங்களான் இருக்கா. அப்போ லூவும்
நேற்று லீஃபையோட சேர்ந்து சாப்பிடும்போது தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். இன்வெஸ்ட்மெண்ட்காக கியான் ஷேங்கோட சேர்மனை போய் பார்த்துட்டு வந்தேன் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு சேர்மேனும் லீஃபையும் ஒரே மாதிரி இருக்காங்க தெரியுமா? ஒருவேளை அவரோட மகனும் 2 பேரோட பேர்லயும் லீன்னு வேற இருக்கு. ஒரு மாதிரி டவுட்டா இருக்குன்னு சொல்றானா. அந்த கியான் ஷெங் கம்பெனில தான் வாங்ரூ கூட கிராஜுவேட் ஆனதும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனா ரிஜெக்ட் ஆகிட்டான். இதை பத்தி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ ஹீரோவோட அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு இவங்க யாருக்குமே இன்னும் தெரியல. இந்த பக்கம் டாங்கியோவை காட்ட அவ டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும்போது ஜூனோட அம்மா வந்து நியூ இயர் ஈவினிங்க அவனோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியா, கொஞ்சம் கூட பேசணும்னு கூப்பிட்டு, இனிமேல் உங்க லைஃப்ல நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, என்னால முடியவும் முடியாது. என்ன ஒண்ணு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். டேட் பண்றது கல்யாணம் பண்றதுக்காக தான். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும். நீ அவனுக்கு சுத்தமா செட் ஆக மாட்டேன்னு சொல்லல. ஆனா உன்னை பாரு, தினமும் ஓடிக்கிட்டே இருக்க. ஒரு நிலையான வேலை கூட உனக்கு கிடையாது. முதல்ல அதை கண்டுபிடி, அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க ஆண்டி, உண்மையை சொல்ல போனா ஜூன் மேல எனக்கு இப்போ ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. பட் இப்போ நீங்க சொல்றதுக்காக நான் ஒரு நிலையான ஜாபுக்கு போயிட்டா போதுமா? தொடர்ந்து உங்களுக்காக நான் மாறிக்கிட்டே தான் இருக்கணும். இதுல நான் எதுக்காக ஜூனை கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க வேணா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடலாம், ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. சோ இனிமேல் நான் அவனை ஒரு ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்ண போறேன். அவன்கிட்ட இனிமேல் என்ன தேடி வராதன்னு சொல்லிடுங்க. நீங்களும் வர வேணான்ட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஹீரோயினை கட்ட, உணருமா என்ன சமையல்னு கேட்டதும், இன்னைக்கு நான் டயட் குக் பண்ணவே போறது இல்லைங்கிறா. உடனே அவன் டீ பேக் எடுத்து வைக்க, மறுபடியும் எதுக்காக இந்த எக்ஸ்பென்சிவான டீயை வாங்கியிருக்கேன்னு கேட்குறான். என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னோட எக்ஸாம்க்கு இன்னும் 6 மாசம் தானே இருக்கு. ஸோ உன்னோட கரண்ட் லெவலை வச்சு உனக்கான ஸ்டடி பிளானை ரெடி பண்ணிருக்கேன்னு எடுத்துக்காட்ட, எனக்காகவோ இதுன்னு ஆசாசியா பார்த்துட்டு இருக்கவும், சீக்கிரம் எழுந்து போய் எனக்காக டீ எக்ஸை பாயில் பண்ண, அதுக்கப்புறம் நான் உனக்கு லெக்சர் எடுப்பேனாமாங்க. ஓகே சார்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் படிக்க, ஹீரோ டீச்சர் மாதிரி குச்சியை கையில வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரி அவளோட சேர்ந்து விளையாடிக்கிட்டே அவளை படிக்க வச்சுட்டு இருக்கான். எப்போ சாமி முடியலன்னு அவளுக்கு தூக்கமா வந்தாலும் விடவே இல்லையே. எழுந்து படின்னு ஓவர டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த பக்கம் வாங்குருவ காட்ட, அவங்க அம்மாவுக்கு ஊர்ல எல்லாம் சர்ஜரி நடந்தது. படிப்பா அப்பாவோட சேர்ந்து அவங்களையும் வாங்குறோம் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டான். இதை அரேஞ்ச் பண்ணது லவர் பொண்ணு தான். ஸோ அவளுக்கு கால் பண்ணி தேங்க்லாம் சொல்லிட்டு நீ அவங்கள பார்க்கவான்னு கூப்பிடுறான். பட் அவ ஸ்டாஃப்லாம் கம்மியா இருக்கிறதால நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இந்த இடத்துக்கு என் பேரண்ட்ஸ் புதுசு இல்லையா, நீ வந்துட்டு போனா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு கூப்பிட கரெக்டா 5 நிமிஷத்துல மீட்டிங்னு சொல்லி இவளை கூப்பிடவும், சாரி நான் நிஜமாவே ரொம்ப பிஸியா இருக்கேன், டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அவங்கள வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்ட நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்பா கால் பண்ணி, என் லீடரோட பையன் இப்போ உங்க ஊர்ல தான் இருக்கானாமா, அவனை போய் பார்த்து கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டு உனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பியிருப்பாரு, அக்செப்ட் பண்ணனால சொல்ல, இவளும் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்றேன்னே தெரியல படுத்துக்கிட்டா. அவன் நல்லா செட்டிலான பையன்தான். அப்பா பிளைண்ட் டேட்டுக்கு தான் சொல்லாம சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பக்கம் ஜூனை காட்ட, அவன் சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கும் டாங்கியோக்கும் இப்ப நல்லா போயிட்டு இருக்காப்பான்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஆமாமா நல்லாதான் போயிட்டு இருக்கு, உங்க சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். தென் இப்போ கேம் விளையாடிக்கிட்டே, பார்ல வேலை முடிஞ்சது நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், வெளியே போய் சாப்பிடலான்னு டாங்கியோக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானா. அவ ரிப்ளையே பண்ணல. எப்படியாவது பையனுக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக, ஜூன் உன்னோட ரூம்க்கே போ, வேலையெல்லாம் இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட கீ எடுத்து வச்சுக்கிட்டு அவனை போக சொல்ல, அவனுக்கும் கீ எடுத்த விஷயம் எல்லாம் தெரியாம மத்த கீஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இங்க டாங்கியோ வந்து, உன் அம்மா சொல்லனா பரவாயில்ல, நான் சொல்றேன், இனிமேல் நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்க போறோம், அதுவும் கேமிங் ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான். டாங்கியோ எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் அம்மா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நானே கண்டுக்க மாட்டேன், எனக்கு உன்னோட இருக்கணுங்கிறான். ஆக்சுவலா எனக்குமே உன்னோட இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஆனா கல்யாண விஷயம்லாம் எனக்கு செட் ஆகாது, உன்னாலையும் உன் அம்மாவோட மைண்டை சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, ஸோ இதை இப்படியே விடுறது தான் நல்லது, சான்ஸ் கிடைக்கும் போது சேர்ந்து வேணா கேம் விளாட்லான்ட்டு கிளம்பிட்டா. அப்புறம் என்ன நேரம் அம்மா கிட்ட தான் வர, அவங்க தான் சாவி எடுத்து வச்சுக்கிட்டாங்கல்ல, ஓப்பனும் பண்ணி விட மாட்டாங்க, எனக்கு தெரியும் நீங்க உள்ளதா இருக்கீங்க, ஒழுங்கா திறங்கன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு கத்துனாலும் இவங்க பிடிவாதமா திறந்தே விட மாட்டேங்கிறாங்க. அப்பாவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, அம்மா தான் விடவே மாட்டாங்க, கால் பண்ணாலும் கட் பண்ணி விட, கடைசியில மெசேஜே பண்ணிட்டான். பருப்பற நம்ம மகன் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கான்னு அப்பா எடுத்துக்காட்ட, மா உள்ளூர்காரிங்கிற பெருமை தான் உங்களுக்கு முக்கியமா இல்ல உங்க மகனோட சந்தோஷம் தான் முக்கியமான்னு கேட்டிருக்கான். இதை பார்த்து இவங்க 2 பேருக்கும் கோவம் வந்துட, நின்று பாக்குற வரை பார்த்தவன் ரூமுக்கே கிளம்பிட்டான். இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அழகா மேக்கப் பண்ணி நின்றுட்டு இருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நானே உன்னை ட்ராப் பண்றேங்கிறான் ஹீரோ. பெட்ரோலுக்கு காசு தரணுமா என்னன்னு ஹீரோன்னு கேட்க, அது நீ என்ன டின்னருக்கு சமைக்கிறியோ அதை பொறுத்ததுன்னு சொல்லிட்டு அவன் மேக்கப்லாம் பண்ணிருக்க குறுக்குறுன்னு பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு நைட் டின்னருக்கு நான் வரமாட்டேன்னு நினைக்கிறேங்க, பார்த்தாலே தெரியுது புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்க, எங்க போக போறேன் இன்னைக்கு நைட்டு, யாரோட சாப்பிட போறேன்ட்டு மேக்கப் பேக்ல எதுக்கு வேலை கட்டு வரேன்னு கேக்குறான். ஒரு பொண்ணா மேக்கப் பேக் கட்டு வரதெல்லாம் பெரிய விஷயமாட்டான்னு இவ கேட்க, இது நாள் வரைக்கும் நீ மேக்கப் பேக் கட்டு வந்திருக்க வேலைக்கு, ஒழுங்கா இது தூக்கி போடு, கரடி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு
எதுக்கு மேக்கப் பேக்லாம் டச்சப்லாம் தேவையே இல்லைங்க. பாத்தியா உள்ள இதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அழகா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கலாம். ஹீரோ கவலைதான் பயங்கர ஷாக் ஆயிட்டான். என்ன லுக்கு, என்ன எக்ஸ்பிரஷன் இதுன்னு கேக்குறியா? உன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து தான் ஷாக் ஆகிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்? குளிர் காலத்துல யாராவது பேண்ட் இல்லாத ட்ரெஸ்ஸை போடுவாங்களா? மேல ஜாக்கெட் போட்டிருக்க பரவாயில்ல, காலு ஃப்ரீஸ் ஆனா பரவாயில்லையாங்க? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுதுன்னு இருக்காளா? பரவாயில்ல, வேலைக்கே போலனாலும் பரவாயில்ல, போ ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாத்துங்கிறான். என்னது இது, வேலைக்கு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு வரணும்னு நினைச்சேன். மேகசைன்ல மாடல்கெல்லாம் அழகா இருக்கு, ஏன் எனக்கு நல்லா இல்லையாங்க? ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்கு. நீ எப்பவும் டாம் பாய் மாதிரி தானே நடந்துப்பேன். அப்படியே உன்னை பார்த்து எல்லாரும் பழகிட்டாங்க. இப்படி திடீர்னு உன்னோட ஸ்டைல மாத்தி கொலிக்ஸோட வேலையில கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒழுங்கா போய் மாத்துங்க. முடியவே முடியாதுங்கிறா. பரவாயில்ல, அப்போ வேலை முடிகிற வரைக்கும் இந்த ஜாக்கெட்டை நீ ரிமூவ் பண்ணவே கூடாதுங்க. இதை போட்டே வேலை செஞ்சா நான் ஹீட்ல செத்து போயிடுவேங்கிறா. எல்லாரும் அவங்கவுங்க டார்கெட் எனக்கு முடிக்கணும்ல, ஒழுங்கா எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வரேனா. ஆனா அவ உள்ள போனதும் கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் உன்னை கழட்ட வேணான்னு சொல்றேன்ல, ஏசி எல்லாம் ரிப்பேர்ல இருக்கு, உண்மையதான் சொல்றேன், கழட்டாதுங்கிறா. உனக்கு எப்படி எல்லாம் தெரியும், போடான்ட்டு போட்டு கழட்டிட்டு இருக்க. நான் உன்னை கழட்ட வேணான்னு சொல்றேன்லன்ட்டு அந்த ஜாக்கெட்டை போட்டு டைட்டா கட்டி விட்டுட்டு பத்தாவதுக்கு ஸ்கார்ஃபையும் மாட்டி விட்டுட்டு இதை கழட்டினா குளிர்ல செத்துருவேன், சோ ஒழுங்கா இதை போட்டு தான் வேலை செய்யறேன்ட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் நம்பிக்கை இல்லாம திரும்பி வேற பார்த்துட்டு போறான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட்க்கு அவங்க அப்பா ஏற்பாடு பண்ண பையன் இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் மீட் பண்ணலாமான்னு கேட்கிறான். வேலை கொஞ்சம் டைட்டா இருக்கு, முடிச்சுதான் நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப அப்படியே எல்லாரும் வேலைக்கு வந்துட குளிர்ல நடுங்குறாங்க. வாங்குற வந்து என்னாச்சு இவ்ளோ குளிரா இருக்குன்னு கேட்கும்போது, ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சாமா, இந்த ஆல்ரெடி எழுதி தான் ஒட்டியிருக்கோம், இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ண வருவாங்கங்கிற ஹீரோயின். அப்படியா, அப்போ நல்லா திக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இல்லைன்னா கோல்டு பிடிச்சிக்கோன்னு சொல்ல. உனக்கு எதுக்கு ராசா கவலை, நாங்கெல்லாம் நல்லா திக்கான கிளாத்து தான் போட்டிருக்கோம், நீ வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புன்னு விரட்டி விட்டான். இப்போ திரும்ப வந்து உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கும் போது டிக்டாக்ல தெரிஞ்ச மூஞ்சு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த சிங்கர் பொண்ணோட தான் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் நம்ம ஹீரோவோட எடுத்ததையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், 2 பேரும் இவ்வளோ க்ளோஸா இருக்கீங்களான்ட்டு பிளைண்ட் டேட் பையனுக்கு ஓகே சொல்லிட்டா வரதா. ஸோ இப்போ வேலை முடிஞ்சதோ லைட்டா டச் அப் பண்ணிட்டு கிளம்பும் போது, என்னம்மா ட்ரெஸ்லாம் அழகா இருக்கு, பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறியான்னு ஒருத்தர் கேட்க, இல்ல பழைய கிளாஸ்மேட்டை பார்க்க போறேன்ட்டு போனதும் இதை கேட்ட ஹீரோ பின்னாடியே வந்துட்டான். அவளுடைய லிஃப்ட்ல ஏறிக்கிட்டு அந்த கிளாஸ்மேட்டுக்கு எத்தனை வயசாச்சுன்னு கேட்கிறான். என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன், நான் பிளைண்ட் எடுக்க போறேன்னதும் அத்தானே பார்த்தேன், இப்படியெல்லாம் மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸை போடும்போதே நினைச்சேன் உன்னை பார்த்தவன் நீ தான் வலிரன்னு நினைப்பான் பாருங்க. நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, போய் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற வேலையை பாருங்க. எது கேர்ள் ஃப்ரெண்டா, நான் உன்னோட பிளைண்ட் ஐட பத்தி பேசிட்டு இருக்குங்க போது லிஃப்ட்ல நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மேல யாரும் இடிச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, நானும் உன்னோட வரேன், அவன் எப்படிப்பட்டவன் நானும் பாக்குறேங்க, வேணவே வேணாங்கிறா. ஆஸ் அ டீச்சரா கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணுங்க. லீஃபே, என்னோட பிளைண்ட் டேட்க்கு குறுக்கு எதுக்கு வந்துட்டு இருக்கேன், உன்னை சுத்தி தான் பியூட்டியா இருக்காங்கல்ல, என்ன எதுக்காக டீஸ் பண்றேன்ட்டு போயிட்டா. இப்ப கட் பண்ணா அவளுக்கு தெரியாம இப்படிதான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கானா. முன்னாடி நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கே ஹீரோயினுக்கும் அவனுக்கும் செட் ஆகல. உனக்கும் வீடு இருக்கு, எனக்கும் வீடு இருக்கு, குழந்தை குட்டின்னு வந்துட்டா பக்கத்துலயே ஸ்கூலுக்கெல்லாம் போய்க்கலான்னு ஆரம்பிச்சோன்னே இப்படி பேச, முதல்ல ஃப்ரெண்டா போவோமேன்ட்டு இருக்கா ஹீரோயினு. இப்போ அந்த பையன், நான் முன்னாடி டேட் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா அவ என்ன சீட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லும் போது ஹீரோக்கு இது கேட்டு பொறையேறிடுச்சு. என்னடா சவுண்ட் இதுன்னு ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு குண்டா இருக்கவும் ஹீரோ எங்க இருக்கானே தெரியல இவளுக்கு. இதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருப்பான் போல. இப்ப அந்த பொண்ணு கூட்டு வந்ததுல இருந்து 4-5 கேக் உள்ள போயிடுச்சு. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் ஒரு ஜிம் ட்ரைனர்மா, சேர்ந்துக்கிறியான்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்பை காட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த யுவான் பையன், மேரேஜ்க்கு லவ்ங்கிறது கேரண்டி கிடையாது இல்லையா, ஸோ நம்ம ட்ரையல் மேரேஜ் பண்ணிப்போங்க. டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கும் சரி ஹீரோனுக்கும் சரி. கொஞ்ச நாளைக்கு நம்ம லிவிங் டுகெதர்ல ஒன்னா வாழ்ந்து பார்த்தா தானே நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை தெரிஞ்சுக்க முடியும். அப்பதானே கல்யாணம் பண்ணி ரொம்ப காலத்துக்கு வாழலாங்க. அப்ப நீ என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க, ஆமா டின்னர் முடிச்சுட்டு என்னோட வீட்டை வந்து பாருன்னு கூப்பிடுறான். அப்போ உன்னோட வீட்டுக்கு அடிக்கடி நிறைய பேர் வந்து போவாங்க போலேன்னு கேட்க, சச்சா அப்படியெல்லாம் இல்ல, நீ ஃபிக்ஸ் ஆயிட்டா நான் பிளைண்டட்கே போக மாட்டேன். இப்போதைக்கு நான் ரெண்ட் எடுத்து தான் தங்கியிருக்கேன். பெரிய ரூமு, டபுள் பெட்னு சொல்லிட்டு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்ல ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உன்கிட்ட பேச எதுவுமே இல்லைன்ட்டு கிளம்ப, என்ன என்கிட்டயே வம்பு பண்றியான்ட்டு ஹீரோனோட கை பிடிச்சிட்டு விட மாட்டான். அவ விடு விடுன்னு கத்திட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோ விடுவானா, போய் ஒரே குத்து தான் சோஃபால போய் விழுந்துட்டான். பொண்ணுங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னா அதுக்கு வேற வழியை பாருடா, இப்படி வந்து பேசிட்டு இருக்க, நீ ஒரு சைக்கோன்னு திட்ட. ஆமா கரெக்ட் தான் ஹீரோன்னு சொல்ல, திட்டு இதான் சான்ஸ், நல்லா திட்டி விடுங்கிற ஹீரோ. உன்னோட லீடரும் உன்னை விட மோசமா இருப்பாங்க, இவனுக்கு என்ன நல்ல வேலை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, அப்போ ஆல்ரெடி இவனை வச்சுக்கிட்டு தான் என்னோட பிளைண்ட் டேட்க்கு வந்தியான்னு அவன் நம்ம ஹீரோவை திட்ட. எங்கால எப்ப ராணி திட்டலான்னு அந்த குண்டு பண்ணு வர அவன் ஓடியா போயிட்டான். சே, நீங்க இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இப்படி எல்லாம் நடந்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. நம்பரை கொடுங்க, நீங்க தான் எனக்கு பர்சனல் ட்ரெயினரா இருக்கணும்னு இருக்கேன். ஹீரோனுக்கு ஷாக்கு, எது நீயான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமா என்னன்னு இருக்கான். தென் இப்போ முடிச்சுட்டு கிளம்பும் போது, உன்னோட டேஸ்ட் ஏண்டி இவ்வளோ மட்டமா இருக்கு, முதல்ல வாங்குறோம்
அப்புறம் இந்த பையன் டீசெண்டாவே நடந்துக்க மாட்டானுங்களே. சொல்ல போனா நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேங்கிறான். அந்த பையன் மேல என்னை விட நீதான் கோவமா இருக்கியே ஏன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இனிமேல் அந்த மாதிரி ஆளோட பிளைண்ட் டேட்க்கு போயிடாத, ஈஸியா போய் போய் ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கேங்கிறா ஹீரோ. அப்ப அவ கூப்பிட்டு எதுக்கு என் மேல இவ்ளோ அக்கறையா நடந்துக்கிறேன்னு கேக்குறா. உண்மையை சொல்லிடுவான்னு பார்த்தா நான் உன்னோட டீச்சர்ல, அதனாலதான் உன் மேல அக்கறை இருக்குன்ட்டான். பத்தாதுக்கு இப்பதானே நீ பிரேக்கப் பண்ணிருக்க, உனக்கு கல்யாணத்துக்கு அவ்வளோ அவசரமா, எதுக்கு பிளைண்ட் டேட்கெல்லாம் போறங்க உனக்கு அப்படின்னு சொல்ல வந்தவன், விடு எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, சோ முதல் வேலை தான் முக்கியம், இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் தேவையே இல்லைன்ட்டு போக எனக்கு நானே சூனிய வச்சுக்கிட்டேட்டு இருக்கா ஹீரோ. இப்ப அப்படியே வர வழியில அந்த சிங்கர் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நைட் கேதரிங்க்கு நீங்க வராதால உடம்பு சரியும் நினைச்சு பார்க்க வந்தங்கிறா. அப்படியே ஹீரோயினோட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கேன். சரி ஓகே நீங்க 2 பேரும் பேசிடுவாங்கன்னு ஹீரோனுக்கு விருப்பமே இல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்போ அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு எதுக்காக ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் நியூ இயர் உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சந்தோஷமா இருக்கும்போது அவளை வீட்டுக்கு கூட்டு போகணும்னு கிளம்பிட்டீங்க. அவ அதிகமா குடிச்சிருந்தாதான், அதுக்காக அவளை வீட்டுக்கு கூட்டு போறது அவ்வளோ முக்கியமான்னு கேட்கிறா. இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.